5000 புருஷர்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அந்தப்படியே அவர்கள் சேர்த்து வார்கோதுமை அப்பங்கள் 5 அவர்கள் சாப்பிட்டு மீதியான துணிக்கைகளினாலே 12 கூடைகளை நிரப்பினார்கள். இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு, மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஸ்தோத்திரம் பண்ணி இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். தம்மிடத்தில் கொடுக்கப்பட்ட 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். நம்முடைய போஜனத்திற்காக நாமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் நம்முடைய அன்றாட போஜனத்தை பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய போஜனம் குறைவாக இருந்தாலும் நேர்த்தியாக இல்லாமல் போனாலும் நமக்கு கொடுக்கப்படும் போஜனத்திற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் நம்முடைய போஜனங்கள் அனைத்தையும் நாம் தேவனிடத்தில் இருந்தே பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கைகளில் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணப்பட்ட அப்பங்கள் சீஷர்களின் கைகளில் கொடுக்கப்படுகிறது. நமக்கு யாரிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் வந்தாலும் அதற்கு மூல காரணமாக இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா ஆறுதல்களும் தேவனிடத்தில் இருந்தே நமக்கு புறப்பட்டு வருகிறது. நமக்கு நன்மைகளை கொடுப்பது யாராக இருந்தாலும் அந்த நன்மைகளை அனுப்புகிறவர் நம்மீது மனதுருகுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது குறைவாக கொடுப்பதில்லை, நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். நமக்கு திருப்தி உண்டாகும் வரையிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். ஜனங்கள் சாதாரணமாக புசிப்பதற்கும் இங்கு புசிப்பதற்கும் மிகுந்த வேறுபாடு உள்ளது. இயேசு கிறிஸ்து ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்துள்ள அப்பங்களும் மீன்களும் சாதாரணமான போஜனம் அல்ல, இது அற்புதமான போஜனம். தம்மை விசுவாசித்து தம்மிடத்தில் வருகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பத்தை கொடுக்கிறார். நமக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். அவர் ஒருபோதும் நம்மை பசியாக விட்டு விடுவதில்லை. ஜனங்களிடத்தில் 2 சிறு மீன்கள் மாத்திரமே இருந்தது. இந்த சிறிய மீன்களை கூட இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்து கொடுக்கும்போது அது அவர்களுக்கு வேண்டிய மட்டும் போதுமானதாயிற்று. ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை திருப்தியாக ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு தம்முடைய வார்த்தையின் பிரகாரம் புல்லின் மேல் பந்தி இருக்கிற திரளான ஜனங்களுக்கு திருப்தியாக போஜனம் கொடுக்கிறார். இது நிறைவான போஜனம். எல்லோருக்கும் உணவு கிடைப்பதற்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து விசுவாசத்தோடு பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். எல்லோருக்கும் பிதாவானவர் உணவை கொடுத்து விட்டதாக விசுவாசித்து ஸ்தோத்திரிக்கிறார். பிதாவிடம் உணவை கேட்பதற்கு பதிலாக உணவை கொடுத்ததற்காக பிதாவை ஸ்தோத்திரிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தமது பிள்ளைகளுக்கு வேண்டிய மட்டும் கொடுக்கிறவர். பிலிப்பு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம் என்று நினைத்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தாராளமாக வேண்டிய மட்டும் கொடுக்கிறார். மீதியான துணிக்கைகள். இயேசு கிறிஸ்து அப்பங்களையும் மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுக்கிறார். அவர்களும் அவற்றை பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அவர்கள் வேண்டிய மட்டும் பெற்றுக்கொண்டு அப்பங்களையும் மீன்களையும் புசித்து திருப்தி அடைகிறார்கள். தம்மிடத்தில் வருகிறவர்களை திருப்தியாக போஷிக்க வேண்டும் என்பதில் இயேசு கிறிஸ்து அக்கறையோடு இருக்கிறார். அதே வேளையில் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட அப்பமும் மீனும் ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை குறித்தும் இயேசு கிறிஸ்து மிகுந்த அக்கறையோடு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று கூறுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக கொடுக்கும் எதையும் சேதப்படுத்தி விடக்கூடாது. தேவனுடைய நல்ல சிருஷ்டிகள் எதையும் நாம் வீணாக்காதவாறு மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். தேவன் நமக்கு
பராமரிப்பாக கொடுக்கும் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். தேவன் நமக்கு கொடுப்பதில் மீதியாக இருப்பவற்றை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது அவருடைய நீதியாக இருக்கிறது. நாம் திருப்தி அடையும் போது தேவையுள்ள மற்றவர்களை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கும் இனிமேல் தேவைகள் உண்டாகலாம். நாம் சேர்த்து வைத்தவற்றை இனிமேல் தேவை உண்டாகும் போது பயன்படுத்திக் கொள்ள அக்கறையோடு இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு உதவி புரிகிறவர்கள் அவற்றை பயபக்தியோடு செய்ய வேண்டும். ஏனோ தானோ என்று பிறருக்கு உதவி புரிவது தேவனுடைய பிரமாணம் அல்ல. மிகுந்த அக்கறையோடும் கரிசனையோடும் நாம் பிறருக்கு உதவி புரிய வேண்டும். பந்தி இருந்தவர்களுக்கு சீஷர்கள் போஜனத்தை பரிமாறுகிறார்கள். எல்லோரும் திருப்தி அடையும் வரையிலும் இயேசு கிறிஸ்து பொறுமையோடு காத்துக் கொண்டிருக்கிறார். அதன் பின்பே ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிடுகிறார். பிறருக்கு உதவி புரிய நம்மிடத்தில் வாய்ப்பு இருக்கும்போது அதை பயன்படுத்துவதற்கு முன்பாகவே சேர்த்து வைக்க வேண்டும் என்று பிரயாசப்படக்கூடாது. தேவன் நம்மிடத்தில் என்ன நோக்கத்திற்காக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முதலாவதாக பிரயாசப்பட வேண்டும். அதன் பின்பே சேர்த்து வைப்பதை பற்றி யோசிக்க வேண்டும். மீதியானவற்றை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவின் பிரமாணம். தேவன் நம்மிடத்தில் கிருபையாக கொடுத்திருக்கும் ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மிகுந்த எச்சரிக்கையோடு நிர்வாகம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைக்கிறார்கள். எல்லோரும் வேண்டிய மட்டும் புசித்து திருப்தி அடைந்த பின்பும் போஜனம் மீதமாக இருக்கிறது. இது தேவனுடைய தாராளமான கிருபையை காண்பிக்கிறது. தேவன் நமக்கு உதவி செய்யும் போது அவர் தம்முடைய கரங்களை சுருக்கிக் கொள்வதில்லை. தாராளமாக திறந்து நம்மை அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் நிரப்புகிறார். ஏராளமான ஜனங்கள் பந்தி இருக்கும்போது அவர்களுடைய தேவைகளுக்கு அதிகமாகவே அவர்களுக்கு போஜனம் கொடுக்கிறார். அவர்கள் திருப்தி அடைந்தால் மாத்திரம் போதாது என்று தம்முடைய பராமரிப்பு மீதமாக இருக்கும் அளவுக்கு அங்கு அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். நாம் கேட்டுக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய தெய்வீக ஆசீர்வாதம் இங்கு தாராளமாக அருளப்படுகிறது. நம்முடைய பிதாவின் வீட்டில் நமக்கு போதுமான அளவு போஜனம் உள்ளது. நாம் வேண்டிய மட்டும் புசித்து திருப்தி அடைந்து போக பிதாவின் களஞ்சியத்தில் மீதமுள்ளதும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கட்டளையின் பிரகாரம் சீஷர்கள் மீதியான துணிக்கைகளை சேகரித்து அவைகளை 12 கூடைகளில் நிரப்புகிறார்கள். ஒவ்வொரு சீஷருக்கும் ஒரு கூடை என்னும் வீதத்தில் இங்கு 12 கூடைகளில் மீதியான துணிக்கைகள் நிரப்பப்படுகிறது. பந்தியிருந்த ஜனங்களுக்கு சீஷர்கள் பரிமாறுகிறார்கள். அவர்கள் செய்த ஊழியத்திற்கு இயேசு கிறிஸ்து இந்த 12 கூடைகள் நிறைய துணிக்கைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்போதுமே தம்முடைய ஊழியக்காரர்களின் நன்மைகளை விசாரிக்கிறவர். தேவன் தாராளமாக கொடுக்கிறார். அவர் கொடுப்பதை சேதமாய் போகாதபடிக்கு பார்த்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. நாம் எதையும் வீணாக்க கூடாது. தேவன் வீணாக எதையும் செய்வதில்லை. தேவனுடைய எல்லா கிரியைகளுக்கும் ஒரு தெய்வீக நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். எதையும் வீணாக்கி விடக்கூடாது. சேதமாய் போவதற்கும் நாம் காரணமாக இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் அவர்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே இருந்தன. ஆனால் இப்போது 5000 புருஷர்கள் திருப்தியாக சாப்பிட்டார்கள். இது போக ஏராளமான ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டார்கள். எல்லோரும் திருப்தி அடைந்த பின்பு 12 கூடைகளில் மீதியான துணிக்கைகளை நிரப்பினார்கள். ஒவ்வொரு அப்போஸ்தலருக்கும் ஒவ்வொரு கூடை. தீர்க்கதரிசி இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு ஏறக்குறைய 5000 புருஷரை போஷித்த அற்புத சம்பவம் ஜனங்களுடைய உள்ளத்தில் பதிகிறது. இயேசு செய்த அற்புதத்தை அந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்று கூறுகிறார்கள். யூத மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சத்துருக்களாக இருந்தாலும் இந்த உலகத்திற்கு மேசியா வருவார் என்று அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மேசியா பிரதான தீர்க்கதரிசியாக இருப்பார் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள். பரிசேயர்கள் இந்த ஜனங்களை பற்றி கூறும்போது
இவர்கள் நியாயப்பிரமாணத்தை அறியாதவர்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கோ பரிசேயருக்கு தெரிந்திருக்கும் சத்தியத்தை விட அதிகமாக தெரிந்திருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் ஆரம்பத்தை மாத்திரமே பரிசேயர்கள் தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்களோ நியாயப்பிரமாணத்தின் முடிவையே தெரிந்து வைத்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவே வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற மேசியா என்பதை அவர் செய்த அற்புதங்கள் தெளிவாக நிரூபிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கும் போதகர் என்பதையும் பெரிய தீர்க்கதரிசி என்பதையும் அவருடைய அற்புதங்கள் உறுதி பண்ணுகிறது. இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்பதை ஏராளமானோர் அறிந்து வைத்திருக்கிறார்கள். என்றாலும் அவருடைய உபதேசத்தை இவர்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதில்லை. இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசி என்று புரிந்து கொள்ளும் ஞானம் பலருக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்க மனதில்லாதவாறு தங்களுடைய செவிகளை அடைத்துக் கொள்கிறார்கள்.